ஒன் லாஸ்ட் Thursday ஹார்ட் பீட் பார்க்கலாமா? அறிவில்ல பைத்தியமா உனக்கு? ஸோ எபிசோட் 97 வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயோட சில ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் மோஸ்ட்டாக பாதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பட்ட கஷ்டம், அவர் வந்து ரதி மாமா மிஸ் பண்ணது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக இந்த எபிசோடில் ஒரு பாதி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ரீனாக்கு கண்டினியூஸாக 3 சர்ஜரி வந்து பண்ண போகிறாங்க. முதல்ல முக்கியமான 3 சர்ஜரிஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் சர்ஜரி, அப்டோமினல் சர்ஜரி அண்ட் பவுல் இன்ஜரி இப்போ இருக்கு. ஸோ இப்போ வந்து மானசா சொல்லிடுவாங்க அந்த கேஸ் வந்து டாக்டர் ரீனாக்காக தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கேஸ் வேற யாரும் இல்லை, அர்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரீனா. அவளை காப்பாத்துறதுக்காக ஸோ இவங்க வந்து டாக்டர் விஜய் தான் அந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறான்னு சொல்றாங்க. ஏன்னா டாக்டர் விஜய் ஆல்ரெடி போலீஸ் கேசஸ்லாம் அவர் மேலே இருக்கு, அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஸோ இவங்க வந்து அர்ஜுன் கிட்ட போயிட்டு நீங்க இதை ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும். ஸோ தேவ் வந்து ரதி மேம்கிட்ட நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சுடுவாங்க. நீ சர்ஜரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா விஜய் மட்டும் இல்லை, யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். ஸோ அவங்க இல்லைனா அந்த சர்ஜரியை ப்ரொசீட் பண்ண முடியாது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால அவங்களும் அந்த சர்ஜரியில் ஜாயின் ஆக போகிறாங்க. இந்த பிளான் ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட் ஹேண்ட் தேவையாக இருக்கு நம்மளுக்கு. ஸோ ரதி மேம் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ டாக்டர் விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார். ரீனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க தான் காரணம். ஐ கான்ட் ஹேவ் ஹர். எனக்கு உண்மையிலே இங்கேருந்து போக வேணான்னு தோணுது, இங்கே இருக்கணும் போல இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை பற்றி அடுத்த சீசனில் தான் வரும். ஸோ மோஸ்ட்டாக ரீனாவோட ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 2 நாள் முன்னாடி தெரிய வந்தது சார். அந்த பொண்ணுக்கு 25 வயசு சார். ஸோ டாக்டர் விஜய் வந்து போலீஸ் கிட்ட கேட்பாரு எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எப்படி மறப்பேன்? இல்லை, நமக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ்னால நீ கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். ஸோ இப்போ வந்து அர்ஜுனோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அந்த கிளைம் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச எனிமி தான். ரைட்டு, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ மறுபடியும் அர்ஜுன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுவார். நீங்கள் என்கிட்ட பெர்மிஷனும் கேட்கல, நீங்கள் இங்கே வந்ததையே நான் மறந்துடுறேன். ஸோ இவர் வந்து இப்படி சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் போய் சர்ஜரியை ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். அண்ட் இந்த இடத்துல ரதி மேம் பார்த்து ரீனாவோட ஃப்ளாஷ்பேக்ஸ் திருப்பி மோஸ்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் கைஸ் வரும். ஸோ இப்போ வந்து சர்ஜரிஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார் இந்த சர்ஜரிஸ்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாங்களா? ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஸ் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக அந்த சர்ஜரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ ரீனா வந்து முழிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க வந்து கோமா வந்துருக்குமோ, எல்லாம் மறந்து போச்சு அப்படி இந்த ரீல்ஸ்லாம் சொல்லி அசம்ஷன் போட்டிருந்தாங்களே கமெண்ட் செக்ஷன்லாம். ஸோ நான் வந்து அப்படியே நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இவங்க வந்து ரதி மேம் மேலே இருக்கிற கோவத்தினால நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் தான் ட்விஸ்டே. ஸோ இந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் வரும். ஸோ அப்புறம் ரீனா வந்து நான் வந்து என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் விஜய் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக அப்பாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ 2 சீசனாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இப்போ நடந்திருக்கு. அவனுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இவர் வந்து போலீஸ் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரீனா கோமாக்கு போறா. ஸோ ரீனா வந்து கோமாக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படியே அந்த ஹார்ட் பீட் அந்த மீட்டர் ஓடுது பாருங்க, அதுக்குள்ள அப்படியே ஒரு ஜூம் போகும். சீசன் 3 2026. ஸோ கைஸ் இனிமேல் எந்த Thursdayக்கு வெயிட் பண்ண தேவையில்ல. சீசன் 2 நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ஒரு சோகத்தோட. ஸோ ஆப்வியஸாக சீசன் 2 வந்து வேறு லெவல் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் சீசன் 3 வந்து 2026
ஆப்வியஸாக மே ஆர் ஜூனில் ஸ்டார்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்லாம் ஸோ ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ஆகிறது வெயிட் பண்ணலாம். அண்ட் சீசன் 2 எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நிறைய புது புது கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பிரீத்தம், அக்ஷத் அஜித், ஸோ அந்த நிலோஃபர் கேரக்டர் அண்ட் அம்மையா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸும் சூப்பராக இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸோட ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த எபிசோட்ஸில். ஸோ அவ்வளோதான், சீசன் 2 முடிஞ்சிச்சு. இனிமேல் எந்த டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ண தேவையில்ல. அண்டு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது சீசன் 2 முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸாக ஒரு ஸ்டார்ட் இருந்தால் ஒரு எண்ட் இருக்கு தான் செய்யும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரீனாவோட ஆக்சிடென்ட் பிடிஎஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சிடென்ட் ரீனாவோட ஆக்சிடென்ட் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஷார்ட் டிவிஷன் ஒன்று பண்ணோம். அந்த சாங்ல எந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆகணும், எங்கிருந்து அந்த ட்ரோன் ஷாட் வரணும், இது எல்லாமே ஒரு பிளானா இருந்தது. அந்த ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக் அந்த ஆக்சிடென்ட் சீனு. ஹார்ட் பீட் வீக்காக இல்லை, ஹார்ட் பிரேக் வீக் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. ஸோ பர்டிகுலராக அந்த சாங்கை பற்றி நம்ம லேட்டர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சிடென்ட்ல வந்து ரோப் போட்டு நடிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியா கிடையாது. அவ்வளோ கஷ்டம். வந்து ரீனாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நாங்க ஃபர்ஸ்ட் டூப்பை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். சோ டூப்பை வச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சனே வரல. அதுக்கப்புறம் ரீனா என்ன சொன்னாங்க, சார் நானே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஒரு பயந்தா இருந்தது, தீபா வந்து இதை எப்படி பண்ண போறா, பிகாஸ் அது ஒரு கார் வந்து இடிச்சு அது மேல போய் இன்னொரு கார் மேல விழுந்து அங்க இருந்து டிராப் ஆகுதுன்றப்ப ஏன்னா அவளுக்கு ஏதாவது என்ன சேஃப்டி, இது மட்டும் தான் என்னோட ஒரே கன்சர்னா இருந்தது. அவங்களுக்கு வந்து அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு ஆக்டிங் மேல. மூணாவது பண்ணும்போது அந்த பெயின் அவங்க வெளியே காட்டிக்கிட்டேன். எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. ஸ்டார்டிங் செம்மையா வந்துச்சு. ட்ரூ ஆர்டிஸ்ட். நானும் ஹாப்பி, ரீனாவும் ஹாப்பி, டைரக்டரும் ஹாப்பி, ப்ரொடியூசரும் ஹாப்பி. அண்ட் தென் சுகன் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் சார் ராஜா சார் அண்ட் ஷாமண்ணா அண்ட் தீபக் சார் அண்ட் கேமராமேன் எல்லாருமே வந்து எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தாங்க. அவுட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆன் தி ஸ்கிரீன் நான் வந்து இருக்கிறதுனால ரொம்ப நன்றி சொல்றோம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சார்பா தேங்க்யூ so much. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்காக மட்டும் தான் இதெல்லாம் முடியும். சிரிக்கிறாங்க அவங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு நம்மளாம் லாஸ்ட்டுக்கு அழ வச்சுட்டாங்க. Heartbeat, rhythm of life. Behind the scenes of Heartbeat shoot. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலோஃபர் கேரக்டர் அக்ஷதா அஜித் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருந்துச்சு ஹார்ட்பீட்டில். ஸோ ரீனா அவங்களே தீபா, ஸோ அவங்களோட கேரக்டர் பேரே வந்துட்டு இருக்கு. ஸோ தீபா பாலு தான் அவங்களோட ரியல் நேம். ஸோ அவங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ தேர்ட் பிக்சரில் பாருங்க, ரதி அண்ட் ரீனா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்பீட்டோட ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் அப் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டில் அங்கே இருக்க சில வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்காங்க, ஃபியூ கேரக்டர்ஸ் தாங்க இல்லை. ஸோ அவ்வளோதான், இனிமேல் தேர்ஸ்டேக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சீசனில் எந்தெந்த எந்த ஸ்டோரி எந்த மாதிரிலாம் போகணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எங்கேஜிங்க நம்மளும் கமெண்ட் செக்ஷனில் கொண்டு போயிட்டு இருக்கலாம். பாய்.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.